ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹாங்காங் ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நான் நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டுனால நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை ஸ்லைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்கை. இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கிளாஸ் மில்க்கு நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. அந்த பாலும் முட்டையும் நல்லா கலந்துடணும். பார்த்தீங்களா, நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 4 மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம பீனட் பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். பார்த்தீங்களா, ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து 2 ப்ரெட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் பீனட் பட்டரில் இந்த பீனட் க்ரன்ச்சஸ் இருக்குன்னா பாப்பா ஊரா சாப்பிட மாட்டா. ஸோ அவளுக்காக நான் ஒரு ஸ்லைஸில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நீங்கள் ரெண்டு ஸ்லைஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடுத்ததுலேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஸோ அவள் தாங்க 2 ஸ்லைஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கார்னர்ஸ் கட் பண்ணி எடுத்துப்போம். பார்த்தீங்களா, கார்னர்ஸ் நல்லா வெட்டி எடுத்தாச்சு. ஸோ இது இப்போ நம்ம இதையுமே ஓரமாக எடுத்து வச்சுப்போம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேன் சூடானோடனே பட்டர் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வச்ச மில்க் அண்ட் எக் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இந்த ப்ரெட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே டோஸ்டிங் போட்டுருங்க. இதை 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம பிளேட்டிங் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபைனல் டச் மில்க் மேட் அப்படியே ஒரு ஸ்பூன் அப்படியே மேலே. அவ்வளோதாங்க. இது அப்படியே இப்போ கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமியாக சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தள்ளி விடுங்க.